பழனி சுப்பிரமணியா கலைக்கல்லூரியில் மகாபலி வேடம் அணிந்து செண்டை மேளம் முழங்க மாணவ மாணவியர் ஆடிப்பாடி ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சுப்பிரமணியா கலைக்கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இங்கு ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கல்லூரி வளாகத்தில் வண்ண மலர்களை கொண்டு அத்தப்பூ கோலம் போட்டு அரசர் மகாபலியை வரவேற்று சிறப்பு பூஜை செய்தனர். மகாபலி அரசர் வேடம் அணிந்து குடையுடன் வந்த மாணவரை செண்டை மேளம் முழங்க காரில் ஊர்வலமாக கல்லூரிக்கு அழைத்து வந்தனர். தொடர்ந்து கல்லூரி மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்து திருவாதிரை நடனம் ஆடியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. கேரளாவில் இருந்து வந்து தமிழகத்தில் தங்கி படிக்கும் மாணவர்கள் தங்கள் நண்பர்களுடன் ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். கல்லூரியில் தங்கள் நண்பர்களுடன் ஓணம் பண்டிகையை கொண்டாடியது புதிய அனுபவமாக இருந்ததாக கேரள மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். பழனியிலிருந்து செய்தியாளர் நாகராஜன். வணக்கங்க. இன்னைக்கு சுப்பிரமணியா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பழனியில ஓணம் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. இது கண்டினியூஸா இது 5th இயர் நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஓணம் இங்க நிறைய மலையாளி ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டாஃப்ஸும் இருக்கிறனால அவங்களை அரவணைக்கிற விதமா, அவங்களை என்கரேஜ் பண்ற விதமா இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஓணம் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல பார்த்த மாதிரியே இங்கே ஆக்சுவலி இந்த மாதிரி கல்ச்சர்ஸ்லாம் இங்க நடந்துச்சு. பண்ணி கொடுத்ததுக்கு எங்க காலேஜ் சிஓ மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ்.